தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து அதை விட்டுட்டு அரசியலுக்குள் வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியா தவறா? காரணம், இதுக்கு முன்பதாக அவரால் முடிந்த அளவான ஒரு சில விடயங்களை செய்ய இலங்கை தமிழர்கள் குறித்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. சீமான் பேசியதை விட எங்கள் தலைவர் முதலமைச்சர் பேசியதை விட இலங்கை அரசியல் விஜய் பேசிட்டாரு. உங்களுக்கு புரியுமா முதல்ல அவர் என்ன பேசினார்? சும்மா குரல் கொடுக்குறேன், இப்போ நான் கூட தான் குரல் கொடுப்பேன், என்ன பிரயோஜனம்? நீங்கள் போகிற போக்கில் ஒரு குரல் கொடுத்துட்டு போங்க, என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் பேசினா உடனே இங்கே ஜனாதிபதி அனுரகுமாரை இம்மீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிடுவாரா? அவர் காதில் போய் மூலம் விழுவுமா? அது தேர்தலுக்கு வாக்களிக்கிற கூட்டம் ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம் சார், ரசிகர் கூட்டம் இல்லை சார், நடிகரை பார்க்க வருவது கூட்டம். நீங்கள் ரசிகர் கூட்டம்னு சிம்பிளாக முடிச்சிட முடியாது. திமுக அச்சமடைகிறது. இதன் காரணமாகத்தான் ஒரு சூழ்ச்சியை கரூரில் வைத்து செய்தார்கள் இந்த தமிழக அரசு என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? இதை யாரெல்லாம் பேசணும்னா புறம் முட்டாள் சார். உனக்கு பர்பஸ் யாரோ கொடுத்துருக்கான், வேலை கொடுத்துருக்கான், நீங்க வேலை செய்றீங்களே தவிர நீங்கள் மக்களுக்கான தலைவர் இல்லை சார். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எது பற்றி பேச என்று அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். பொதுவாக நாங்கள் அரசியல் தான் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். ஆனால் இந்த நேர்காணலில் அரசியலோடு சேர்த்து சினிமா சம்பந்தமாகவும் நாங்கள் பேச தயாராகி இருக்கின்றோம். முதலில் சினிமா, அதனை அடுத்து அரசியல். எந்த அரசியல்? இலங்கை அரசியல் அல்ல, அது இந்திய தமிழ்நாட்டு அரசியல் சம்பந்தமாகவும் இந்த நேர்காணலில் நாங்கள் பல விடயங்களை பேசி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இலங்கையில் வெளியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு திரைப்படம், அதுவும் ஒரு சிங்கள சகோதர மொழி இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கின்ற நீரு பூத்த நெருப்பு என்கின்ற ஒரு அருமையான திரைப்படம் நேற்று பிரீமியர் ஷோ மக்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு, சிறப்பு அதிதிகளுக்கு திரையிடப்பட்டது. இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற 3 தசாப்த கால 30 வருட கால யுத்தம், அந்த யுத்தம் இடம்பெறுவதற்கு பிரதான காரணமாக அமைந்த விடயங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் நோக்கில் தமிழ் சிங்களம் எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல், எந்த ஒரு தரப்புக்கும் அநீதி இழைக்கப்படாமல் அழகாக, சிறப்பாக, ஆழமாக ஒரு கருத்தை அந்த திரைப்படத்தினூடாக அந்த சிங்கள இயக்குனர் வெளிப்படுத்த தயாராகி இருக்கின்றார். சிறப்பான ஒரு தேடல் என்று தான் கூற வேண்டும். நிறைய விடயங்கள் அவர் தேடி பார்த்து, வரலாற்று ரீதியான பல விடயங்களை தேடி அவற்றை மக்கள் முன் காண்பித்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு வரலாறு இருந்திருக்கின்றதா என்பது கூட பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இன்றைய இந்த நேர்காணலில் அந்த நீரு பூத்த நெருப்பு இந்த திரைப்படம் சம்பந்தமாகத்தான் பேச போகிறோம். திரைப்படத்திலே விசேடமாக பிரதான கதாபாத்திரமாக, கதாநாயகனாக நடித்திருப்பவர் தான் தென்னிந்தியாவின் பிரபல நடிகரும் திமுகவின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணைத் தலைவர் திரு பாஸ் வெங்கட் அவர்கள் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். வணக்கம். இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தான் அவர். அவருடைய புதல்வர் கூட இன்று இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்து ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். காரணம், அவருடைய மகன் இலங்கையில் வெளியாக போகின்ற இந்த திரைப்படத்தினூடாக திரைத்துறையில் தன்னுடைய முழு படம் இந்த படமாக அமைகின்றது, அறிமுகமாக இருக்கின்றார். நேரம் கடக்காமல் நாங்கள் விடயத்திற்கு நேரடியாக செல்லலாம். அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட். சந்தோஷம், மகிழ்ச்சி. இலங்கையில் ஒரு சிங்கள இயக்குனர் தயாரித்திருக்கின்ற நீரு பூத்த நெருப்பு என்கின்ற ஒரு திரைப்படத்தில் நீங்கள் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்து இந்த படமும் பொழுது வெளியாவதற்கு தயாராகி இருக்கின்றது. நேற்றைய தினம் பிரீமியர் ஷோ காண்பிக்கப்பட்டது. பார்த்த பொழுது மிகவும் அற்புதமான ஒரு திரைப்படம் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், இந்த கதை நீங்கள் நடிப்பதற்கு முன்பதாக எப்படி உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது? இலங்கையில் இந்த படக்குழுவினரோடு உங்களை எப்படி தொடர்பு கொண்டார்கள்? இந்த கதையை ஏற்று நடிப்பதற்கு என்ன காரணம்? இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தது? அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் நான் இலங்கை 2004 இலங்கையோடு நான் தொடர்பில் இருக்கேன். அதான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கிறேன். காரணம், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் சினிமா தொடர்புடைய நண்பர்கள் நிறைய இங்கே. எனக்கு இந்த இலங்கை திரைப்படத்தின் துறையின் மேலேயே ஒரு நல்ல ஆர்வம் உண்டு. அதில் இங்கே வரக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள், சிங்கள திரைப்பட இயக்குநர்கள்,
அது நான் எல்லாத்தையுமே இங்கே வர்றப்போலாம் நான் ஒரு சிங்கள படம் ஒரு தமிழ் படம் கட்டாயமாக பார்க்குற பழக்கம் எனக்கு இருந்தது. அப்போ இங்கே இயக்கலாம், ஒரு படம் இயக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் நான் நிறைய டிஸ்கஷனில் இருந்தப்போ என்னுடைய அன்பு சகோதரர் அரவிந்தன் சொல்லிட்டு அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு திரைப்படம் இருக்குது, அதில் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு தம்பியை கேட்குறாங்க, உங்களோட சன்னை கேட்குறாங்கன்னு. நான் உடனே எனக்கு கதை சொல்லுங்கள், ஏன்னா ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு சிங்கள இயக்குனர் வந்து ஒரு திரைப்படம் இயக்குகிறார், அது தமிழ் திரைப்படம். அது இது வரைக்கும் இங்கே நடக்கலையே. ஆனால் தமிழ் இயக்குனர்கள் சிங்கள திரைப்படம் இயக்கியிருக்கிறார்கள். இது நடக்காத ஒன்றா இருக்குது. அப்போ இதில் என்ன ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா உள்ள, நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கதை கேட்டேன். கதை கேட்ட பிறகு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம உடனே தம்பி பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அதில் ஒரு பிரதான கதாபாத்திரத்தை நான் நடிக்கணும்னு சொல்லி தேவேந்தர் சார் கேட்டாங்க. கேட்டப்போ நான் சொன்னேன், சரி மீண்டும் அதுலேயும் என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோன்னுட்டு அந்த கேரக்டர்ஸும் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே நான் பண்ணுறேன். அது எனக்கு மெயின் திங் இந்த இலங்கை சினிமாவின் மேலே எனக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், இந்த திரை இண்டஸ்ட்ரி பெருசாக நல்லா வரணும்னு ஒரு பெரிய எண்ணம் எனக்கு அப்போலேருந்தே உண்டு. நான் அடிக்கடி இதை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே சரி இது தவற விடக்கூடாதுன்னு உடனே ஒத்துக்கிட்டேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய தாயார் இலங்கையை சேர்ந்தவர், அதையும் சற்று சொல்லலாம். என்னுடைய தாயார் வந்து அந்த பதுல்லா பசரை பண்ண மலைப்பகுதியில் அங்கே பிறந்தவர் தான். என்னுடைய தாத்தா, அதாவது அவருடைய அப்பா வந்து அங்கே அந்த தேயிலை தோட்டங்களில் கண்காணியார்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக இருந்ததாக சொல்லுவார்கள். நான் அப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னமும் அந்த வீட்டினுடைய ஒரு சுவர் மட்டும் இன்னும் அங்கே இருக்கு. அதாவது லைன் குடியிருக்கு, அதுல இருக்க ஒரு சுவர் மட்டும். அப்ப நாங்க அந்த அது ஒரு சிங்களவர் தான் இங்க தங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டோம், இது வந்து எங்க தாத்தா வீடு. அப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த ஒரு சுவரை மட்டும் விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு இந்த ஜெனரேஷன் யாராவது வந்து பார்க்க போகும்போது அவங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடக்கூடாதுன்னுட்டு ஒரு சுவர் மட்டும் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்ணு கலங்கிட்டேன். நான் இப்போ அம்மா இல்லை, பட் அம்மாவுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கொண்டே காமிச்சோம். அதான் அம்மா பிறந்த இடம் வந்து பசரை. என்னுடைய தந்தையாரும் பசரை என்கின்ற பகுதி. ரைட். நாங்க இந்த திரைப்படத்தை பற்றி மீண்டும் சொல்லியாக வேண்டும். இந்த திரைப்படத்தை, அதாவது நீரு பூத்த நெருப்பு வெளியாகவிருக்கின்றது. திரைப்படத்தை இயக்குவர் சிங்கள இயக்குனர் தேவிந்த கொன்காகே என்பவர் தான் இந்த திரைப்படத்தினை சிறப்பாக மிகவும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி இருக்கின்றார். அதே போல சரள மீடியா தயாரிப்பிலே ASW லெஷர் இணை தயாரிப்பில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கின்றது. 100க்கும் அதிகமான திரைப்படங்கள் தென்னிந்தியாவில் நடித்திருக்கின்ற திரு போஸ் வெங்கட் அவர்கள் இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறார். அவருடைய மகன் தேஜு வெங்கட் அவர்கள் முதலாவது முறையாக இந்த திரைப்படத்தினூடாக சினிமா துறையில் காலடி எடுத்து வைக்கின்றார். அதே போல GM குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். தர்ஷி பிரியா மற்றும் அரவிந்தன் ஆகியோர், இன்னும் பலர், இலங்கை இந்திய கலைஞர்கள் பலர் ஒன்றிணைந்து இந்த திரைப்படத்திலே கலக்கி அசத்தி இருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு திரைப்படம் இந்த படம். ஆகவே இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள், சிங்களவர்கள் அனைவருமே கட்டாயமாக நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் நீர் பூத்த நெருப்பு என்பது சொல்லியாக வேண்டும். ஆகவே மீண்டும் போஸ் வெங்கட்டுடன், இலங்கையில் ஒரு யுத்தம் நடந்தது. தமிழர்கள் சிங்களவர்களுக்கு இடைப்பட்ட இயக்கம், அரசாங்கத்துக்கு இடைப்பட்ட ஒரு போராட்டமாக தான் அது அமைந்தது. இந்த 30 வருட கால யுத்தம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு அரசியல்வாதியும் கூட, உங்களுடைய பார்வை எப்படியானது? காரணம் இந்த திரைப்படத்திலும் இது சம்பந்தமாகத்தான் பிரதானமாக பேச முற்பட்டிருக்கின்றார் இயக்குனர். இது நீங்க வந்து உங்களுடைய சேனல்ல இந்திய அரசியலை பற்றி விவாதம் செய்வது மாதிரி தான் நான் இந்தியாவிலிருந்து வந்து ஒரு இளைஞருடைய பிரச்சனையை நான் பார்க்க முடியும். ஏன்னா இது முற்றிலும் எப்படி தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் என்னிடம் கேட்டால் என்னால் தெளிவாக சொல்ல முடியுமோ, அதே சமயம் இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியலை சொல்லும்போது எனக்கு ஒரு சிறிய குழப்பம் இருப்பது வந்து இயற்கை தான். அந்த வகையில் இது ஒரு உள்நாட்டு யுத்தம். இதில் வந்து இது தமிழர்கள் சிங்களவர்கள் இருவர்களாக பிரிக்கும் பொழுது, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை இந்தியாவில் வந்து இருந்து கொண்டு ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்ததுன்னா இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் நடந்தால் யார் ஜெயிக்கணும்னு பார்த்தா அவங்க இலங்கையை ஜெயிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தமிழர்கள் இந்தியாவிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமும் அகதி என்ற பட்டம் தான் கொடுக்கப்படுது. அதே இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் உலகளாவிய எங்கு சென்றாலும் அவர்கள் அகதிகள் என்ற பெயரில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொந்த நாடும் திரும்ப வந்திருக்கணும்னா இங்கே தான் இருக்க முடியும். ஈவன் இந்த இலங்கையை சேர்ந்த ஒரு சிங்கள சகோதரர் நாளைக்கு இந்தியாவிற்கு வந்தாலும் அவருக்கும் அகதி என்றுதான் பெயர். அவர் மற்ற நாடுகளுக்கு போனாலும் இதே தான் பேர். அவரும் திரும்ப இந்த பூமிக்கு வந்தால் தான் அவருக்கு இது சொந்த பூமி. அப்போ 2 பேருமே சொந்த பூமியாக வைத்திருக்கக்கூடிய பூமி. அவர்களுக்குள் இருந்த அந்த சகோதர சண்டை அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு.
இதில் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை தமிழர்கள் சார்பாக வைத்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் அது ஆயுத சண்டையாக மாறி இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்றும் அரசு பல்வேறு விதமான அந்த கோரிக்கைகளிலிருந்து சில விஷயங்களை ஒத்துக்கொண்டதும் சில ஒத்துக்கொள்ளாததும் உள்ளது. சினிமாவை பொறுத்தவரையில் தமிழ் சிங்களம் என்று இருக்கிறது. மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே சிங்களம் தமிழ் என்று பார்த்து நான் பார்க்கவில்லை. அப்படி யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் இங்கே இருக்கோர் அங்கே சென்று வியாபாரங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் நடப்பதெல்லாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு யுத்தம் முடிந்திருக்கிறது என்பதை முதலில் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது அட் த சேம் டைம் அதற்காக போராடிய அந்த தலைவர்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஆசை. அவர்கள் எதையெல்லாம் கோரிக்கைகளாக வைத்திருந்தார்களோ அந்த கோரிக்கைகளில் பெரும்பான்மையானவை நிறைவேற்றப்பட்டு அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளையும் இந்த அரசு கொடுக்கணுங்கிற கோரிக்கையும் அவர்கள் கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக அரசு கவனித்து அதை மக்களுக்கு எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசை. ரைட். நீரு பூத்த நெருப்பு அதிலும் கூட யாழ்ப்பாண தமிழர்களுடைய அந்த எண்ணம், மனதில் இருக்கின்ற எண்ணம் தான் அந்த கருத்தின் வெளிப்பாடு தான் அந்த திரைப்படத்திலும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் நடிக்கும் போது அங்கே இருக்க மக்களோடு பேசியிருப்பீங்க, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம். இல்லை, அவர்களுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் பேசக்கூடிய வசனங்கள் தான் உண்மை. அதை நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆமாம் இதுதான் இப்படித்தான் சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரைப்படம் வாயிலாக தான் இன்றைக்கி தான் அரசியலை நம்ம வெளியில் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் பில் மக்கள்கிட்ட சேர்றதுக்கு திரைப்படங்கள் தான் மிகச்சிறந்த ஊடகமாக இருக்கிறது. அதை வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு இயக்குனர் அது கையில் எடுத்து அந்த ஊடகத்தை சரியாக பயன்படுத்தி அந்த அரசியலை ஒரு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான ஒரு பொதுவான அரசியல் திரைப்படத்தில் பேசியிருப்பது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து ஒருவேளை அப்படி ஒரு கான்ட்ரவர்சி தாட் இருக்காங்கிறத நம்ம அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். யாழ்ப்பாணத்தில் அவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தினுடைய கதையை கேட்டு. அதில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் அதில் அவங்களே நடிப்பாங்க இல்லை, அவங்க இல்லாமல் ரொம்ப இல்லை இது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. கட்டாயமா. இப்போ நீங்கள் நடித்த எத்தனை நாட்கள் ஷூட்டிங் நடந்தது? அது கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் கிட்ட நடந்தது. நான் ஒரு 10 நாள் 8லேருந்து 10 நாள். ரைட். அதாவது இலங்கை யாழ்ப்பாண பகுதியில் தான் ஷூட்டிங் நடந்தது. ஸோ இதன் முழுமையான அவுட்புட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம்? இல்லை, அது இலங்கை சினிமா ஒரு தமிழ்நாட்டு சினிமா இந்திய சினிமாவிற்கு இணையாக நல்ல கேமராமேன், நல்ல மியூசிக், நல்ல எடிட்டர், அருமையான கைதேர்ந்த நடிகர்கள்னு அந்த அவுட்டில் இருந்துச்சு. அது பட் தமிழ் சினிமாக்கள்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப அழுத்தமான ஆழமான காட்சிகள் தொடங்கும் இடத்திலிருந்து முடியும் வரை வரும் தொடர்ச்சியாக காட்டப்படுவது. பட் அங்கே வந்து நாங்கள் வந்து ஆஃப் ஓப்பனிங்னு பட்டுன்னு ஓப்பன் பண்ணி பட்டுன்னு கட் பண்ணுவோம். அதே மாதிரி 74லேருந்து 75 சீன் இல்லாமல் ஒரு தமிழ் சினிமா நடக்கிறது இல்லை. இங்கே 35 சீன் 36 சீனு. ஆனால் அதே 2 ஹவர்ஸுங்கிறப்போ இங்கே வந்துட்டு ஒரு சீன் முழுமைப்படுத்தப்படுகிறது. அது எங்கே துவங்குகிறது எங்கே முடிகிறதுன்னு இருக்குது. பட் தமிழ் சினிமாக்கள் எங்கே தொடங்கி எங்கே முடிவதுங்கிற காட்சி 4லேருந்து 6 காட்சிகளுக்கு மேலே இருக்காது. பாக்கி எல்லா காட்சிகளுமே ஆஃப் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஏன்னா அந்த வேகத்தை கருதி, ஏன்னா சினிமா ஆடியன்ஸ் எப்படி பழகியிருக்காங்கிறது தானே, தமிழ் ஆடியன்ஸ் அப்படி தான் பழகியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் சிறப்பான திரைப்படம். ரைட். இந்த திரைப்படத்தினூடாக திரைப்படத்தின் இயக்குனர் தேவிந்த் அவர்கள் அவருடைய கருத்தை மக்கள் மயப்படுத்த எப்படி இந்த கதை அம்சமாக இருக்கலாம், கதாபாத்திரங்களை கையாண்ட விதமாக இருக்கலாம், எப்படி கையாண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அது ரொம்ப தைரியம். காரணம் அவர் ஒரு சிங்களவர், தமிழ் சம்பந்தமான தமிழ் சமூகம் சம்பந்தமான ஒரு கதை எப்படி கையாண்டார்? அதான் சொல்ல, இதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும், ஒரு தைரியம் வேணும். இதை தைரியமா ஒரு கையாண்டதுக்கு முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் வந்துட்டு இது வந்து தமிழர்களை நியாயப்படுத்துவது, சிங்களவர்களை நியாயப்படுத்துவங்கிற வேலையெல்லாம் செய்யலை. என்ன நடந்துச்சோ அது அப்படியே பேசப்பட்டிருக்கிறது. அப்போ சிங்கள அரசியலில் அன்னைக்கு இருந்தக்கூடிய பெருந்தலைவர்களுடைய விவாதங்கள் எதுவாக இருந்ததோ அது இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அங்கே தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவர்களுடைய சூழ்ச்சி என்ன என்பதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ பேசப்படும் பொழுது இப்போ தமிழர்களுடைய சூழ்ச்சியை மட்டும் பேசி சிங்களவர்களுடைய சூழ்ச்சிகள் பேசாமல் இருந்தால் அதை நம்ம நடிக்க போகிறதும் இல்லை. அந்த திரைப்படம் ஒரு சார்பு திரைப்படமாக இருக்கும். இப்போ 2 அரசியலும் தெளிவாக பேசப்பட்டதுனால இது மைய சினிமாவாக இருக்கிறது. இது இலங்கை சினிமா, தமிழ் சினிமாவும் அல்ல, சிங்கள சினிமாவும் அல்ல. இது இலங்கையில் நடந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நடந்த இது. சிங்களவர்களுடைய மனநிலையும் தமிழர்களுடைய மனநிலையும் அதிலிருந்து அரசியலையும் வந்து பேசுவதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து நிறைய புத்தகங்களில் இருந்து எடுத்து படித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் ஒர்க் அவுட். நிச்சயமாக அதுதான் ஒரு இயக்குனருக்கு தேவை. ஏதோ தானோ என்று கதையை எழுதிவிட்டு நேரத்தை
கவர் செய்து கொள்ள முயற்சிக்காமல் நிறைய தேடல்கள் மக்களோடு பேசி அது சம்பந்தமான அவர்களுடைய பின்னணியை பற்றி தேடி ஆராய்ந்து சிறப்பான ஒரு வரலாற்று கதையை தான் அந்த படத்தினூடாக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தேவேந்த் அவர்கள் சொல்ல முயற்சித்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் அனைவருமே திரையரங்குகளுக்கு சென்று பார்க்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தான் நீரு பூத்த நெருப்பு. இந்த நீரு பூத்த நெருப்பு அது சம்பந்தமா அந்த தலைப்பு சம்பந்தமா எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு சொல்றது? பொதுவாகவே எந்த யுத்தத்துக்கும் முடிவே கிடையாது. ஆயுதம் ஏந்தினா ஆயுதத்தில் தான் அழிவு. அதில் நிச்சயமாக ஒரு எல்லாமே முடிஞ்சு போனாலும் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு புகை இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு இருக்கும். மேபி அது மேலே ஏதாவது எளிதில் பற்றக்கூடிய ஏதாவது பட்டுச்சுன்னா டக்குன்னு பற்றிக்கும். ஸோ அதுதான் நீரு பூத்த நெருப்புன்னு வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப தெளிவாகவே அந்த கேரக்டர் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என் பையனுடைய கேரக்டர் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆமாம், அவர் சிறந்த திரைக்கதை அந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்த இன்னொரு விஷயம் தான் என்னை கவர்ந்த விஷயம் என்று சொல்லுவேன். மாத்தரை பேக்கரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, கதாபாத்திரம், அதை சிங்களவர் ஒருவருடைய பின்புலம். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் தமிழ் சமுதாயத்துக்கும் சிங்கள சமுதாயத்துக்கும் ஒரு பாலமாக அந்த கதாபாத்திரம் அங்கு அமைக்கப்பட்டதை போல எனக்கு தோன்றுகிறது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நமக்குள்ளே என்னைக்கு மொழிபேதம் பார்த்தோம், என்னைக்கு நம்மளுக்குள்ள இனபேதம் பார்த்தோம், நம்ம ஒன்றா தானே இருந்தோம், எங்கே இது மாறுச்சு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி இன்றும் நடுநிலையாக சிங்களவர்களுக்கு இப்போவும் அந்த கேள்வி இருக்கும். இப்போ சிங்களவர்களில் ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல்படுத்துகிறவங்களை தவிர இந்த பிரச்சனையை பொது கண்ணோட்டத்தோட பார்க்குற சிங்களவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படி அரசியல்படுத்திட்டாங்களே, நாங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. அந்த மனநிலை இப்போ தேவேந்திர சாருக்கு அது இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, மக்கள்கிட்ட அப்படி ஒரு பிரிவினையே இல்லை, இதை அரசியல் பயப்படுத்துறதுக்கும் இதை வாக்குகளாக மாற்றுறதுக்கும் தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. ஸோ அதை தான் திரைப்படமாகவும் அதில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த அரசியல் பர்டிகுலராக இந்த இலங்கை சேர்ந்த சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான உறவு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் பல மொழிகள் இருந்தால் தான் பிரச்சனை. இந்த நாட்டுக்கு 2 மொழிகள் தான். 2 மொழிகள் 2 மக்களையும் இணைத்து இந்த கண்ட்ரியை ஒரு சிங்கப்பூர் மாதிரி பெருசாக கொண்டுட்டு போகலாம். அது நாட் ஒன்லி சினிமா, இந்த வியாபாரம், போக்குவரத்து, அதில் இந்த 2 பேருக்குமான இந்த பிரிவினை உண்டாக்கக்கூடிய அந்த அரசியல் சக்திகளை மட்டும் அழிச்சிட்டா போதும், இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாகவே அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாகத்தான் பல்வேறு கலவரங்கள், போராட்டங்கள், ஏன் மாபெரும் யுத்தம் கூட இடம்பெற்றது என்பதை பலரும் அறிவார்கள். அதை மீண்டும் ஞாபகப்படுத்த இந்த திரைப்படம் பலருக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுடைய மகன் தேஜு வெங்கட் இந்த திரைப்படத்தின் மூலமாக துறையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் நடிக்க வந்தார், ஆனால் அவர் ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரம் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். திரைப்படத்தில் மிக ஆழமான ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்ற ஒரு கதாபாத்திரம். அது சம்பந்தமா இல்லை, அவருக்கு அந்த அரசியல் தெளிவு அவருக்கு இருக்காது, பாவம் சின்ன பையன். பட் அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அப்போ வசனங்கள்லாம் பேசும்போதுமே நான் அருகில் என்னுடைய சகோதரர்லாம் இருப்பாங்க, பிரேம்லாம் இருப்பார். நான் சொல்லுவேன், அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஏதாவது தவறான அரசியலை பேசிட போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப, ஆனால் தேவேந்திர சார் அது ரொம்ப கிளியராக இருந்தார். இப்போ பொலிட்டிக்ஸ், அவங்க பேசின பொலிட்டிக்ஸ் ஒரு நியாயமான அரசியலை பேசிட்டாங்க, யாரையும் பாதிக்காத ஒரு அரசியலை பேசிட்டாங்க, உண்மையான அரசியலையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த பையன் அந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு நூலிலையில் பண்ணுற கேரக்டர், கத்திமேல் நடக்கிற மாதிரி அது ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம சன் நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருங்கிற சந்தோஷமாக இருந்தது. ஸோ புரிஞ்சு நடிச்சிருந்தாரு. ஸோ ஹாப்பி, மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா பேசியிருக்கோம். இந்த நீரு பூத்த நெருப்பு இந்தியாவிலும் வெளியிடுவதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா? நிச்சயமா. அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியிட வேண்டிய ஒரு திரைப்படம் அது. பட் இந்த திரைப்படம் இதை அப்படியே அங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. அங்கே ரிலீஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் வேணும். அங்கே சென்சார் இருக்கு. ஆமாம், அந்த சென்சார்ல இது எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு நமக்கு தெரியும். அங்கு இந்திய ரசிகர்கள் திரைப்படத்தை ஏற்றுக்கொள்வார்களா? இது ரசிகர்களுக்கான படமான இருக்காது. அங்கே நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களை தவிர மற்ற திரைப்படங்களே ஓடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க பார்த்தே ஆகணும், அதுக்கான சூழல் நம்ம ஏற்படுத்தணும். நிச்சயமாக. ரைட். நீரு பூத்த நெருப்பு இந்த திரைப்படம் சம்பந்தமாகவும் இந்த திரைப்படத்தின் பின்னணியில் பணியாற்றிய திரைப்படத்திற்குள் பணியாற்றிய அனைவர் சம்பந்தமாகவும் நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இலங்கை மக்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லலாம். இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் நன்மை என்ன என்பதை நீங்களே எங்களுடைய மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். இல்லை, இந்த திரைப்படம் பார்க்கணும். நீங்கள் அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆகுது. இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆகிறது மூலம் தான் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் இந்த கலைஞர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தான். இந்த என்டர்டெய்னிங் எல்லாமே உங்களுக்கு தான்.
ஸோ உங்களை குதூகலப்படுத்துவது தான் அந்த சினிமாவுடைய நோக்கம். அப்போ நம்ம அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ திரைப்படங்களை திரையரங்குகளில் வந்து பார்த்து அதை அவங்களை கொண்டாடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும். அதன் மூலமாக அது அவங்களுடைய வாழ்வியலும் சிறப்பாக இருக்கும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு நாட்டுக்கு வளர்றது ரொம்ப முக்கியம். அந்த சினிமா அந்த கலைங்கிறது வளர்ச்சி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய லெவலில் முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த வகையில் சினிமாவை வளர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். இதுவரை நாங்கள் நீரு பூத்த நெருப்பின் திரைப்படத்தின் பிரதான நடிகர் திரு பாஸ் வெங்கட் அவர்களோடு பேசியதும். இப்போ அவரோட மகன் தேஜு வெங்கட் எங்களோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா நீரு பூத்த நெருப்பு பார்த்ததுமே உங்களை சந்திக்கணும்னு நான் வந்தேங்கண்ணே. சூப்பர் நடிப்பு, முக்கியமாக உங்களுடைய முதல் திரைப்படம். ஆமாம், ரைட். அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க. நான் நினைச்சேன் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற பிரபல நடிகர் தான் உங்களுடைய தந்தை. இப்போ இந்தியாவில் ஒரு திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் அறிமுகமாகாம இலங்கையில் ஒரு திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறையில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அந்த ஒரு இன்டென்ட் இருந்துச்சு, ஒரு கற்றுக்கணுன்ற ஒரு இன்டென்ட். அப்போ பார்த்தப்போ இந்தியாவில் எத்தனை படம் வேணால் பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து இன்னொரு கண்ட்ரி, நீங்கள் ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கல, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து வேறு நம்மளுக்கு அறியாத மொழியில் இருந்து அப்புறம் அந்த டைரக்டர் கூட நம்மளால வந்து அந்த நேச்சுரலான நம்ம பேசுகிற தமிழில் என்னால் கான்வர்சேஷன் கூட வச்சுக்க முடியாது. ஆனால் நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து உண்மையிலே ஒரு நடிகனாக எனக்கு வந்து என்ன உணர்ந்தேன்னா, நான் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து நிறைய டஃப்பான ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு லாங்குவேஜ்னால தான் இருந்துச்சு. அந்த பேரியர் வந்து ஒரு பெருசாக இருந்துச்சு. ஏன்னா அதை கடந்து வர்றதுக்காக நான் எடுத்த முயற்சிகள் தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நான் இந்தியா போயிட்டு டக்குனு ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியாது தானே. அப்போ அந்த புரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம இன்னொரு நாட்டுக்கு வந்து நடிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுக்கு முதல்ல திரைத்துறைக்கு வரதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஸ்டடீஸா இல்லை ஒர்க்கா, என்ன மாதிரி? ஆக்சுவலி நான் இங்கே வந்து நடிக்கும்போது எனக்கு கரெக்டாக 20 வயசு. இப்போ எனக்கு 21 வயசு. 20 வயசில் இருக்கும்போது நான் காலேஜ் முடிச்சு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்திருந்தேன். அப்படி செஞ்சு வெளியே அமைச்சிருந்தாங்க. அப்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தப்போ தட் வாஸ் அப்படியே வந்து ஒரு படத்துக்கு வந்து நடிக்கும்போது பெருசாக நான் விஸ்காம் பண்ணேன், விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணேன், லோயலான்ற காலேஜில் பண்ணிட்டு வெளியே வந்து ஐ கேம் ஆல் த வே டு ஸ்ரீலங்கா டு டூ ஃபிலிம் ஹியர். அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு நார்மலான ஒரு பையனாக இருந்து இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரிக்கு வந்து இலங்கை என்னை மாற்றிருக்கு. எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெரிய. ஆனால் முதல் படமே ஒரு ஆழமான அரசியல் கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு திரைப்படம். அதுல இருந்து அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுதா? இலங்கை வரலாறு சம்பந்தமா ஒரு விஷயம். எனக்கு நான் என் கூட இருந்த எல்லாருமே வந்து ஒரு இங்கே இருக்கிற அந்த பர்டிகுலர் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க தான். நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த சீன் இப்படி பண்ணனா, ஏன்னா அந்த பையன் இப்படிதான் இருந்திருப்பான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த, அந்த பிரபான்ற அந்த கேரக்டர் வந்து எனக்குள்ள வந்து புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அது எப்படி புகுத்துனாங்கன்னா, இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னா உனக்கு ஒரு எமோஷன் வெளியே வரணும். அப்புறம் அந்த ஒரு எமோஷனை வந்து அவங்க கொண்டு வரதுக்காக அந்த கதைகளை நம்மக்கிட்ட சொல்லி எஸ் ஐ டிட் அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ் ஹியர். அந்த கதையில் நடந்த பாலிடிக்ஸ் நல்லா எனக்கு புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது நிறைய விஷயங்களை. அண்ட் இட் வாஸ் அ பிக் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பிக் திங், ஒரு ஹானர் தான். நான் நடக்காது, எனக்கு நடந்துருந்துச்சு. அண்ட் ஐம் ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். உங்களுடைய அப்பாவோடு சேர்ந்து நடிச்சிருங்க இந்த திரைப்படத்தில், அது எப்படி இந்த ஃபீல்? ஐயோ, அது சொல்லவே முடியாதுங்க. எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ரோல் மாடல் பண்ணியிருப்போம் யாரையாச்சும். எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். நான் வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களாகட்டும், அவரோட நடிப்பை பார்த்து வளர்ந்த நான், எனக்கு இங்கே வந்து எனக்கு நிறைய நடிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், நான் அவர் கால் பண்ணுவேன், டாடி இது என்னால் பண்ண முடியல, இது எப்படி நான் பண்ணுறதுன்னு ஒன்று எங்கள் அப்பா வந்துட்டு அதுக்கு வந்து திட்டவோ எதுவும் செய்யாமல் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவர் தூரமாக இந்தியாவிலேருந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஃபோன் காலில் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்டில் நான் மூவ் ஆனே ஆக ஆரம்பித்தேன். அண்ட் எப்போவுமே அந்த ஒரு சீன், எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சீன் இருக்கும். நான் வந்து என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் எவர் ஃபிலிம் நான் பண்ணும்போது எங்கள் அப்பா கூட நடிக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டா நான் வந்து ஏத்துக்கிறேன். அதை நான் நிச்சயமா அந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் பிரபா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மிக முக்கியமான கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரத்தோடு காதல் தொடர்பில் இன்னொரு பெண், சிங்கள பெண் இருந்தாங்க. மிகவும் அந்த காட்சிகள் அழகாகவே இருந்துச்சு. அது ரொம்ப நல்ல பாட்டு, அந்த பிரிகிற நேரம் ஒரு பாடல் வரும், ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த நடிகையை பத்தி கொஞ்சம்
அதாவது வகீஷா ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு, ஏன்னா எனக்கு அந்த லாங்குவேஜில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தான் வந்து அதை நான் நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நான் நடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா நான் அவங்க பண்ணுற ஒரு ஆக்ஷனை நான் ரெசிப்ரோகேட் பண்ண கற்றுக்கிட்டு தான் உண்மையிலேயே சொல்ல போனால் நிறைய விஷயங்களை வந்து நான் கோ த்ரூ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி டு டூ ரொமான்ஸ் ஆன் ஸ்க்ரீன், ரைட்? லைக் அதனால அவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட்டை என் கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சு ஐ காட் கம்ஃபர்டபுள் இனஃப் டு டூ ஆல் தோஸ் சீன்ஸ் வித் ஹர். அண்ட் அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய ஒரு பாயிண்டாகவும் இருக்கும் அதில். அண்ட் அதுலேருந்து நான் வெளியே வரும்போது, அந்த சீக்வன்ஸ் வந்துலாம் வெளியே வரும்போது இட் ஃபெல்ட் லைக் உண்மையிலேயே ஒரு லவ் ஸ்டோரிலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டெப்த்தான சீக்வன்சஸ் எல்லாமே. ஸோ எப்படி சொல்கிறது, இட் வாஸ் அ வெரி ஃபைன் டச், அந்த டைரக்டர் கொடுத்த டச் அந்த சீனில். அண்ட் அவங்களும் ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் அவங்களோட ரோலும். அண்ட் ஷீ இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ் இங்கே. ஸோ இறுதியா நீரு பூத்த நெருப்பு திரைப்படத்தை பற்றி எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நல்லா எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற மாதிரி நம்ம டைரக்டர் தேவேந்திர கொங்கஹாகே சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை பார்த்து அறிஞ்சிக்கிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் என்னோட ஆக்டிங் வந்து எவ்வளோ தூரம் வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் as a first project it was very scary for me, but hopefully it satisfies this particular movie. And thank you so much for bringing me all the way to Sri Lanka. ஸோ நன்றி, எங்களோடு இன்று இணைந்து நீரு பூத்த நெருப்பு இந்த திரைப்படம் சம்பந்தமாக உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு, அதே மாதிரி இலங்கையில் திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறையில் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய திரைப்பயணம் மிக மிக வெற்றி வாய்ந்ததாக அமைய, வெற்றி பயணமாக அமைய லங்காஸ்ரீ நாங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொள்கிறோம். Thank you so much. Thank you so much. வாழ்த்துக்கள். Thank you. நன்றி. இப்போது நாங்கள் அந்த திரைப்படத்தில் நடித்த மிக முக்கியமான கதாபாத்திரம் பிரபா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நடித்த பாஸ் வெங்கட் அவருடைய மகன் தேஜு வெங்கட்டோடு நாங்கள் பேசியிருந்தோம். மீண்டும் நாங்கள் பாஸ் வெங்கட் அவர்களிடமே பேசலாம். அரசியல் சம்மந்தமாக அவரிடமே இப்போ பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முழுவதுமாகவே சினிமா சார்ந்து நாங்கள் பேசிட்டோம். இனி அரசியல் சம்மந்தமாக அவரோடு நாங்கள் ஒரு சில கருத்துக்களை பேச வேண்டியிருக்கு. அவரோடு பேசலாம். தமிழக திமுகவின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணைத் தலைவராகவும் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றார். அவரிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் ரொம்ப நாளாக, அதாவது இந்த அண்மை காலத்தில் நான் ரொம்ப ட்ரை பண்ண ஒரு விஷயம்தான், இந்தியாவில் அரசியலோடு சம்மந்தப்பட்ட யாரையாவது தொடர்பு கொண்டு இப்போ இந்தியாவில் நடக்கிற இந்த அரசியல் சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் இருக்குது, இதை கேட்கணும்னு. நான் நீங்கள் இப்போ இலங்கைக்கு வந்திருக்கீங்க, இது எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கேட்கறதுக்கு. தமிழகத்தில் நடக்கிற அரசியல் இப்போது சற்று பேசு பொருளாக இருக்குது. இலங்கையில் கூட மக்கள் அவதானித்து பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவின் ஊடாக. அண்மையில் நடந்த கரூர் சம்பவம் மிகவும் ஒரு கருப்பான சம்பவம் தான். அது 41 உயிர் பறிபோயிருக்கின்றது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்பதாக நீங்கள் விஜய்க்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்து இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர். அது மாத்திரமல்லாமல் ஒரு திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் நான் நினைக்கின்றேன் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை ஆர்ஜே பாலாஜி அடுத்த நாள் மற்றும் ஒரு நேர்காணலில் விமர்சித்திருந்தார். இந்த ஸ்டேஜை நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்திக்க கூடாதுன்னு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த கரூர் சம்பவத்தை? ஸ்டேஜில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எங்கெல்லாம் மேடை கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுக்கான அட்வைஸு, மக்களுக்கான தேவையை வந்து சொல்கிறது தான் கலைஞன் எஸ்கேப் ஆனான்னா அது அவன் கலைக்கு சேர துரோகம். ஆர்ஜே பாலாஜி எஸ்கேப் ஆவார். அவர் எஸ்கேப் ஆகி அங்கிட்டு போய் விஜய் கூட சேர்ந்துப்பார், இங்கிட்டு போய் சூர்யா கூட ஏன்னா அவருக்கு எல்லா பக்கமும் போய் படம் பண்ணணும், அவருக்கு தேவை காசு. இப்போ நம்ம அப்படி இல்லையே. நம்ம எப்படி மக்களுக்கான ஒரு ஆளாக மாறிட்டோம்னா மக்களுக்கான பிரச்சனையை எங்கேயெல்லாம் மேடை கிடைக்குதோ அதை நம்ம பேசி தான் ஆகணும். அதை வந்து பர்டிகுலராக ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஆளுக்கு பதில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பயணிக்கிற போட்டு வேறு, நான் பயணிக்கிற போட்டு வேறு. அவங்க நம்மள மாதிரி ஆட்களை பற்றி அவங்க பேசுகிறது வந்து அவங்களே தரக்குறைவான நடந்துக்கிற செயல் அது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் போக தேவையில்லை. அது அவங்க தரக்குறையோடு அது போயிருக்கோம். அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, கங்குவா ஃபங்க்ஷனில் ஒரு கதாநாயகன் வந்து சூர்யா. இப்போ சூர்யா சார் வந்து அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்தி மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய இயக்கமாக பண்ணி அதில் ஒரு 100 பேர் வேலை செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கான ஆடியன்ஸ் மேலே இருக்காங்க. தொடர்ச்சியாக சூர்யா சாருடைய திரைப்படங்கள் வந்து ஓட விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சூர்யாவை அரசியல் மயப்படுத்தினா தான் அவர் பின்னாடி ஒரு ஆடியன்ஸ் வந்து திரைப்படங்கள் ஓடும். அப்போ கங்குவாங்கிற திரைப்படத்திற்கு
நிச்சயமா அந்த படத்தை திரும்ப ஓட விடாம தான் பண்ணாங்க. அது மாதிரி சூர்யா சார் படம் வந்து ஓட விடாம பண்றதுக்கு ஒரு பெரிய அரசியல் பேக்ட்ராப்பை செட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சூர்யாவை அரசியல் மயப்படுத்துறது வந்து என்னுடைய வேலையாக இருந்தது. அதைத்தான் நான் மையப்படுத்தினேன். அது என்னுடைய பெரிய அரசியல் புரிதல். அது வந்து ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்காது. அதனால அதாவது அவங்க தெரியாம பேசுறாங்க. இப்போ சூர்யா சார் வந்து ஒரே பிரச்சனை தான், அவருடைய ஒரு திரைப்படத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்டு பண்ணதுக்கு வந்து அதை அப்படியே பிடிச்சி அவரை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம திரும்ப அவருக்கான ஆடியன்ஸை நம்ம என்ன பண்ணணும், இல்லை அவரை அரசியல் மயப்படுத்தணும், உண்மையிலே அரசியலுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஸ்கூலு, போக்குவரத்து, இந்த மாதிரி கல்வி, இதெல்லாம் பண்ண உதவி பண்ண நீங்கள் தானே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த நாள் வந்து மாநாடு ஒரு சூர்யா விஜய் சாரோட மாநாடு. இப்போ நீங்கள் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறது உங்களுடைய அறிவு. அது சொல்ல வேண்டியது என்னுடைய, இப்படி தான் அரசியலுக்கு வரணும்னு தான் நான் சொன்னேன். ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தா ஓகே. நான் சொல்கிறது இப்படி தான் அரசியலுக்கு வரணும். இந்த மாதிரி கல்வியில் நன்கொடை செய்கிறவங்க, 24 மக்களுக்காக வேலை செய்கிறவங்க அரசியலுக்கு வரணும். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லும்போது அதை அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு ஐடியா. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து அதை விட்டுட்டு அரசியலுக்குள் வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியா தவறா? காரணம், இதுக்கு முன்பதாக அவரால் முடிந்த அளவான ஒரு சில விடயங்களை செய்ய, இலங்கை தமிழர்கள் குறித்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு, போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காரு. அப்போ அதெல்லாம் ஒரு அளவுக்கு வந்தோனும் அவர் அதை வச்சுட்டு இப்போ அரசியல்ல கை இலங்கை தமிழர்களை பத்தி பேசுனது ரொம்ப அதிகமா பேசுனது சீமான். ஏன் நீங்க சீமானை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டேங்கிறீங்க? சீமான் தான் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறது இல்லை. ஆமா, ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா ஒரு ஆக்டரு, அதனால அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. பட் தகுதி அடிப்படையில் தானே நம்ம பார்க்கணும். அவர் நல்ல ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை நானும் தான் முதல் நாள் பார்ப்பேன். இஸ் அ வெரி குட் ஆக்டர், நல்ல டான்ஸரு, நல்ல என்டர்டெய்னரு. அது நல்ல என்டர்டெய்னரை தூக்கி கொண்டாந்து அரசியலில் பொருத்தி பார்க்குற அந்த தன்மையே ரொம்ப தப்பு. அதான் சொல்கிறேனே, நீங்கள் சீமான் பேசியதை விட, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் தலைவர் முதலமைச்சர் பேசியதை விட இன்னும் பல்வேறு விதமான தலைவர்கள், குளத்தூர் மணியில் ஆரம்பித்து, பல நெடுமாறனில் ஆரம்பித்து, வைகோவில் ஆரம்பித்து, இவர்களெல்லாம் பேசாத இலங்கை அரசியலையா விஜய் பேசிட்டாரு? அவ்வளோ என்ன பேசினார் அவரு? அதில் ஏதாவது கிளாரிட்டி இருந்திருக்குமா? உங்களுக்கு புரியுமா முதல்ல அவர் என்ன பேசினார்னு? சரி, ஓகே. இப்போ இலங்கையில் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு, வந்து மக்களை சந்திச்சாரா? இலங்கையில் இப்போ திமுகலேருந்து வந்து சந்திக்கிறதுனா அதில் சில கான்ட்ரவர்சி இருக்குது. ஏடிஎம்கேலேருந்து வந்து பார்த்தா சில கான்ட்ரவர்சி இருக்குது. இவருக்கு தான் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை, ஆக்டர் தானே. வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன் பார்த்தாரா? இல்லை இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது அங்கேருந்து இங்கே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரா? நான் ஒரு 200 கோடி பணம் உங்களுக்கு, இப்போ எல்லாம் நடந்துச்சுல்ல, கொரோனாலாம் நடந்துச்சுல்ல, 200 கோடி ரூபாய்க்கு நான் அரிசியும் பருப்பும் இலங்கைக்கு அனுப்புனாரா? சும்மா குரல் கொடுக்குறேன், இப்போ நான் கூட தான் குரல் கொடுப்பேன், என்ன பிரயோஜனம்? நீங்கள் போகிற போக்கில் ஒரு குரல் கொடுத்துட்டு போங்க, என்ன பிரயோஜனம்? நீங்கள் நடிகருங்கிறதுனால நியூஸில் வருது. இப்போ நீங்கள் பேசுனா உடனே வந்து இங்கே ஜனாதிபதி அனுரகுமாரை இம்மீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிடுவாரா? அவர் காதில் போய் மூலம் விழுவுமா? அது சும்மா சார், இதெல்லாம் சும்மா ஒரு நடிகங்கிறதுக்காக என்ன வேணாலாம் வச்சிடக்கூடாது. அவரு அதையும் கேட்பாரு, என்ன வேணா பேசுவார். இப்போ கூட தான் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ணார்? மக்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு? மக்களுக்கு என்ன நலப்பணி திட்டங்கள் பண்ணாரு? அங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்கல்ல பொம்பளைங்க, அந்த பொம்பளைங்கள்ல 200 பொம்பளைங்கலேருந்து 500 பொம்பளைங்க சுற்றி நின்றுச்சுல்ல, 500 பொம்பளைங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட 1000 ரூபா பணம் வாங்குற லேடிஸ் இல்லையா? பெண்கள் அப்படி தானே. அதுவும் அங்கே இருந்தார்கள். ஒரு 17 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தாங்களே, பெண் குழந்தைகள், அவங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கிறதுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பில் ஆரம்பித்து கவர்மெண்டுடைய உதவிகளில் 1000 ரூபா வாங்கினவங்க. ஸோ அங்கே நிற்கிறவங்க எல்லாமே அரசினுடைய எல்லா விதமான நலத்திட்டங்களையும் அனுபவிச்சவங்க. ஆமாம், அவங்க இங்கே வந்தவங்க எதுக்கு வந்தாங்க? வெறும் நடிகரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. நடிகரை பார்க்கறதுக்கு கட்சி பாகுபாடே இருக்காது சார். இங்கே கூட்டங்கிறீங்கல்ல, ஆகவே அது வந்து தேர்தலுக்கு வாக்களிக்கிற கூட்டம் ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம் சார், ரசிகர் கூட்டம் இல்லை சார், நடிகரை பார்க்க வருவது கூட்டம். நீங்கள் ரசிகர் கூட்டம்னு சிம்பிளாக முடிச்சிட முடியாது. அது ஒரு நடிகரை பார்க்க வரும் கூட்டம். நீங்கள் ஒன்று வேணும். இப்போ நம்ம வந்து நேற்று ஒரு ப்ரீமியர் ஃபங்க்ஷன் வந்தோம். என் கூட எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க? நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நான் என்ன சூப்பர் ஸ்டாரா? ஒரு பகுதியில் நான் ஒரு நடிகர் வந்துட்டாருனாவே அங்கே 500 பேர் வந்தார். நேற்று ஒரு 500 பேர் வந்திருப்பாங்களா? இப்போ நான் வந்தாவே 500 பேர் வராங்கன்னா, அவர் வந்தாருன்னா 5000 பேர் வருவாங்க இலங்கைக்கு. அந்த 5000 பேர் இலங்கையில் ஒரு அதிபரான ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லைங்களா சார்? ஒரு ஹீரோவை பார்க்க எல்லாரும் வருவாங்க சார். ஆனால் சமூக வலைத்தள கருத்துக்களை நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பலரும் பலவிதமான பேசுகிறாங்க. ஊடகங்களில் வர செய்திகள் மூலமாக நாங்கள் பார்க்குறோம். சொல்கிறது இல்லாமல் பொதுவான கருத்து எங்கே வந்து நிற்குதுன்னு சொன்னால், விஜய்க்கு இருக்க இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவை பார்த்து திமுக பயப்படுகிறது, திமுக அச்சமடைகிறது. ஒரு வேளையில் 2026
இந்த ஆட்சி அவர்களுடைய கைவிட்டு போய்கின்றமோ என்ற மனநிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது. இதன் காரணமாகத்தான் ஒரு சூழ்ச்சியை கரூரில் வைத்து செய்தார்கள் இந்த தமிழக அரசு என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? இதை யாரெல்லாம் பேசணும்னா புறம் முட்டாள் சார். எவன் பேசியிருந்தாலும், அவர் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும், அரசியல் வல்லுநராக இருந்தாலும், மீடியாக்காரனாக இருந்தாலும், இதை எவெல்லாம் பேசியிருந்தாலும் அது புறம் முட்டாள் சார். அதாவது அரசியல் அறிவு ஜீரோவில் இருக்க மட்டும்தான் சார் இதை பேசுவான். ஓரளவுக்கு நான் சொல்றது, சும்மா ஒரு பொலிட்டிக்கலாக டெய்லி பேப்பர் படிப்பான்ல, அவன் கூட இதை ஒத்துக்க மாட்டான். ஒரு கணக்கு சொல்றேன் சார். இதை சொல்லிட்டு நான் அந்த கணக்குக்கு வர மறந்துடாதீங்க. இப்போ இது வந்து உங்க இலங்கை, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நீங்க ஒரு 10 பேர் இலங்கைக்காரர்கள் இருக்கீங்க. இதுக்குள்ள நான் ஒரு கலவரம் பண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா மாட்டீங்களா? அது கரூர் மக்கள் மட்டும்தான் நின்னாங்க. வெளியூர்ல இருந்து கூட இந்த யாருமே வரல. அங்கே நின்று அத்தனை பேரும் கரூர்காரர்கள். உள்ள கலவரக்காரர்கள் வந்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஒரு திமுக காரன் நின்னாவே கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அங்கே ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் அரசியல்வாதியா மாறிட்டாங்க. எல்லாரும் தோல்ல துண்டு போட்டு பொறுப்புகளோட தான் வந்து நிற்கிறான். அவனுடைய மனைவி தங்கச்சி எல்லாம் வந்து நிற்கிது. அப்புறம் வேடிக்கை பார்க்க வந்து நிற்கிறான். அவனுக்கு பக்கத்தில் நிற்கிற எல்லாரையும் தெரியும் சார். எல்லாம் அவன் ஊருக்காரன். அதில் ஒரு திமுக காரன் டவலை போட்டு வந்து நிற்கிறா, தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது அந்த ஊருக்காரன் சார். நீங்கள் அறந்தாங்கி என் ஊர். இந்த அறந்தாங்கி கூட்டத்துக்குள்ளே நான் நடுவில் நிற்கிறேன். நீங்கள் ஒரு 4 ஏடிஎம்கே காரன் அனுப்புங்க, எனக்கு நல்லா தெரியும். அவன் வந்து வட்ட செயலாளர், இவன் நகர செயலாளர், இவன் திமுக அனுதாபி, என்னால் சொல்ல முடியுமே. அப்படி எப்படி அதுக்குள்ள வந்து ஒரு கலவரக்காரர்கள் வந்துருவாங்க. செருப்பு வீச்சு நடந்திருக்கு. செருப்பு வீசினதே இப்போ எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு. செருப்பை வீசினது அவன் தானே வீசிருக்கான். தளபதி இங்க பாருங்கன்னு சொல்றான். அவன் செருப்பை வீசிட்டு ஒருத்தன் மயங்கி விழுந்துட்டான்னு செருப்பை வீசிட்டு இங்க பாருன்றான். ஏன்னா மயங்கி கீழே ஒருத்தன் கீழே கிடக்குறான். ஸோ இதை உடனே செருப்பை வீசிட்டாங்கன்ட்டாங்க. அது ஒரு செருப்பு தான். செருப்பு வீசுறதுன்னா ஒருத்தனா சார் வீசுவான். திமுகலேருந்து போய் செட் பண்ண மாட்டாங்களா? ஒரு 50 பேரை செட் பண்ணி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? எந்த முட்டாளாக இந்த வேலையை செய்வானா சார்? இதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாமா? இது விவாதத்துக்குள்ளே வரவே வராது சார். அந்த இடம் கரூர் சார். அங்கே இருக்க முறை அந்த ஊருக்காரன் சார். அந்த ஊருக்காரன்ல ஒரு திமுக காரன், அதிமுக காரன் எவனாலும் தெரிஞ்சிருக்கும் சார். அதெல்லாம் போய் சார். என்னத்தான் பேசும் மேல இல்ல 41 போயிருச்சு. என்னத்தான் பேசுங்க. ஆனா அப்போ 2026 ஆட்சி மாற்றம் நடக்காது, திமுக தான் தொடர்ந்தும் ஆட்சியை கைப்பற்றி கொண்டு இருக்கும்னு சொல்றீங்க. சில வேளை இதுவும் மாற்றம் நடந்த காரணம் இலங்கை அரசியலில் அது நடந்தது. நீங்க எந்த வகையில் அனுரகுமாரோட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அனுரகுமாரவும் திரு ஹரணி அவர்களும் எந்த வகையில் இவங்களோட கனெக்டட் ஆவாங்க? இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது எத்தனை மூதாதையர்களுடைய கட்சி, அது எத்தனை மூதாதையர்கள் இது வரைக்கும் இறந்துருக்கிறான், எத்தனை தலைவர்களை இழந்த கட்சி, எத்தனை தொண்டர்களை இழந்த கட்சி, எத்தனை வருஷமா போராடுது. நீ தோத்துக்கிட்டே இருக்கான், எலெக்ஷன் நின்றுக்கிட்டே இருக்கான் சார். அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு அனுரகுமாரா வந்திருக்காரே தவிர அனுரகுமாரை ஸ்ட்ரைட்டாக நடிச்சுட்டு ஹீரோவாக குதிச்செல்லாம் வரல. ஸோ இந்த அரசியல் என்பது வேறு. நீங்கள் சொல்கிற விஜய் அரசியல் என்பது இது பொத்தாம் பொதுவாக பேசக்கூடிய அரசியல். அதாவது உள்ளார்ந்த அரசியல் என்பது வேறு, பொத்தாம் பொதுவாக பேசக்கூடிய அரசியல் என்பது வேறு. இது பொதுவாக பேசுகிற அரசியல். அதே மாதிரி பாருங்களேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, தமிழக அரசியலை பற்றி இலங்கை பெரிய விவாதத்தில் வரவே போகிறதில்ல. இப்போ இலங்கை தமிழர்கள் விவாதத்துக்குள்ளே ஏன் தெரியுமா வராங்க? நீங்கள் ஏன் தெரியுமா அதை விவாதம் பண்ணுறீங்க? இங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த தமிழர்கள் ஒரு திரைப்படங்களை பார்க்கிறார்கள். அது உங்களுக்கு வியூவர்ஸாக மாறுன்னு தான் நீங்கள் விவாதம் பண்ணுறீங்களே தவிர அவர் காட்சி பொருள். அவர் விவாத பொருள் அல்ல, அவர் காட்சி பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அந்த இலவச பஸ்ஸில் ஆரம்பித்து பெண்களுக்கு 1000 ரூபாய், குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் முதலாக சேரக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய், இந்த மாதிரி இடஒதுக்கீடுகள் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஊனமுற்றோருக்கு ஊக்கத்தொகை, நான் முதல்வன் திட்டம் மாதிரிலாம் ஒரு திட்டம் உலகத்திலே கிடையாது. இந்த காலை சிற்றுண்டி, காலையில் குழந்தைகளுக்கு வந்து சோறு போடுற ஒரு தமிழகம், இவ்வளவு ஒரு பண்ணிட்டு இருக்காருல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாரா விஜய் இது வரைக்கும்? ஒன்று சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. அவர் காலை சிற்றுண்டின்னு சொன்னார். நான் மாலை சிற்றுண்டினாலும் சொன்னாரா? பெண்களுக்கு நாங்கள் 1000 2000 கொடுப்பேன்னு சொன்னாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? தெரியாது. மக்களுக்கு என்ன நீடுன்னே அவருக்கு தெரியாது. அரசியல் தெரியாமல் தான் விஜய். அரசியல் இல்லை சார், மக்களை பற்றியே தெரியல. அரசியல் அப்புறம் போவோம். நீங்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகளை எதிர்ப்பதெல்லாம் அப்புறம் போவோம். உனக்கும் மக்களுக்குமான தொடர்பே என்ன? இப்போ சட்டசபையில் வந்து உட்கார்றது, எம்எல்ஏஸோட வந்து உட்கார்றதுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல சார். பர்பஸ் நான் அறந்தாங்க எம்எல்ஏ ஆக போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் போய் சீட்டு கேட்குறேன். பர்பஸ், ஐ ஹாவ் அ பர்பஸ். நீங்கள் பொத்தாம் பொதுவாக யாரோட ப்ரெஷர்லேயே அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் சுற்றியும் 10ஆம் பஸ்லையான ஆட்களை வச்சுருக்கீங்க. யாருக்கும் அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. அப்படி பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் கரூரில் இப்படி இன்சிடென்ட்டே நடந்திருக்காது. விஜயகாந்த் மாதிரி உங்ககிட்ட ஆளுமை இல்லை. விஜயகாந்த் ஸ்டேஜ் ஏறணும்னு சொல்ல, ஏன் என்ன இங்கே கூட்டம், தள்ளு பெண்கள்கிட்ட அவன்டா நிற்கிறது, பிச்சு போகும்பாரு. ஏன் சொல்லலை? உனக்கு மேலே ஏறணும், கையாட்டணும், கூட்டத்தை டாப்பாங்கல் எடுத்து காலைல பேப்பரில் போட்டணும். அப்போ என்ன பர்பஸ்? மக்களுடைய நலநல்ல உன் பர்பஸ். உனக்கு பர்பஸ் யாரோ கொடுத்துருக்கான்.
வேலை கொடுத்துருக்கான், நீங்கள் வேலை செய்கிறீங்களே தவிர நீங்கள் மக்களுக்கான தலைவர் இல்லை சார். ரைட், ஓகே. ஆகவே இப்போது சினிமா பற்றி பேசி இந்திய அரசியல் சம்பந்தமாகவும் நிறைய பேசிவிட்டோம். நீண்ட நேரமாக எங்களுடைய நேர்காணல் தொடர்ந்து விட்டது. ஆகவே அந்த கருத்துக்களோடு நாங்கள் இன்று இந்த நேர்காணலை இவ்வாறு நிறைவு செய்து கொள்கின்றோம். அங்கு இன்று இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட நடிகரும் அரசியல்வாதியுமான திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது சம்பந்தமாக இன்னும் பல விடயங்களை பேச நாம் என்றுமே தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் இன்னும் விவரமாக பேசலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் நிசிஹனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.